அமெரிக்காவின் அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு மாற்றங்களை, அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உத்தரவுகள் மூலம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உலகமே அமெரிக்காவுடைய ஒவ்வொரு நாள் அசைவையும், ஒவ்வொரு நாள் உத்தரவுகளையும், டொனால்டு ட்ரம்புடைய ஒவ்வொரு நாள் வார்த்தைகளையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு நாட்டுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது, என்னென்ன பயன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் முதல் கட்டமாக மைக்ரேஷன் சொல்லப்படக்கூடிய அந்த குடியேறியவர்கள், வெளிநாடுகளில் இருந்து குடியேறியவர்களை லட்சக்கணக்கில் வெளியேற்றிட்டு இருக்காங்க. அதிரடியாக எந்த ஒரு நோட்டீஸ் பீரியடுன்னு சொல்லக்கூடிய அந்த நோட்டீஸ் பீரியடே இல்லாமல் வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அங்கங்கே எல்லைகளில் முள்கம்பி வேலிகளை எல்லாம் போட்டு அடுத்து இனிமேல் வரக்கூடாத அளவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் ஜனவரி 20 பதவியேற்று சரியாக ஒரு 10 நாட்களுக்குள் மிக அதிரடியான பணிகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மேற்கொண்டிருக்காரு. இந்த நிலையில் இப்படி அமெரிக்கா உலகத்தை ஆட்டுவித்து இந்த 10 நாட்களில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி, என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் போயிட்டுருக்கிற நேரத்தில் அமெரிக்காவையே ஆட்டம் காண வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை சீனா பண்ணி இன்னைக்கு சீனாவுடைய இந்த விஷயமானது உலகமெங்கும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னதாங்க நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதாவது இன்றைய உலகம் அப்படிங்கிறது டிஜிட்டல் உலகம். இந்த டிஜிட்டல் உலகத்தில் இன்று கம்ப்யூட்டர், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற விஷயங்கள் மட்டுமே பல விஷயங்களை தீர்மானித்து கொண்டிருக்கிறது. பல பொருளாதார நிலைகளை, அறிவியல் நிலைகளை, வளர்ச்சிகளை, ஒரு நாட்டுடைய வளர்ச்சி, இதை அனைத்தையும் தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கிக்கிட்டு இருக்கு. பொதுவாக நாம் அனைவரும் சர்ச் இன்ஜின் என்று சொல்லப்படக்கூடிய கூகுள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். கூகுள், யாஹூ அப்படிங்கிற மாதிரியான சர்ச் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி மொசிலா, ஃபயர்பாக்ஸ் அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த இதில் கூகுள் தான் முன்னணி நிறுவனமாக இருக்குது. இது அமெரிக்க நிறுவனமாக இருந்துகிட்ருக்கு. இதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு போட்டியாக ஓப்பன் ஏஐ, அமெரிக்காவுடைய நிறுவனம் இறங்கி மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இன்னும் பெரிய லெவலில் புரட்சி கொண்டு வரலனாலும் ஓப்பன் ஏஐ வந்துருச்சு, சாட் ஜிபிடிங்கிறது வந்துருச்சு. ஸோ இது இனிமே எதிர்காலத்தை இந்த சாட் ஜிபிடி தான் நிர்ணயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்துக்கள் எல்லாம் போய்கிட்டு இருந்து சாட் ஜிபிடி பெரிய அளவில் பொருளாதாரத்தில் அதன் மீதான பங்குகள் வர்த்தகத்தில் மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் சீனா அதுக்கு செக் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த செக் என்ன அப்படின்னா டீப் சீக் அப்படிங்கிற ஒரு ஆப்பை சீனா 2 நாட்களுக்கு முன்பு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீப் சீக் ஆப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அதை ஆண்ட்ராய்டில் மட்டுமே டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த இது வந்ததால் இது ஏஐ மாடல். தட் மீன்ஸ் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது உங்களுக்கு நம்ம மனுஷங்க என்ன கேட்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை அது பதில் சொல்லக்கூடியது தானே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த ஏஐ மாடலுங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு ஆப்பாக அமைஞ்சிருக்கு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா உடனடியாக என்விடியான்னு சொல்லக்கூடிய அந்த சிப்பு தயாரிக்கக்கூடிய கம்பெனி, அதாவது கம்ப்யூட்டர்களில் பொதுவாக டிஜிட்டல் டிவைசஸில் என்விடியா அப்படிங்கிற கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுவாங்க, கிராஃபிக் சிப் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிப் அப்படிங்கிறது கிராஃபிக் சிப் என்விடியாவோடது வெரி ஸ்பெஷல். அதுக்கு இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுடைய கேம் கம்ப்யூட்டர்ஸ் இதிலெல்லாம் இந்த என்விடியா கிராஃபிக் கார்ட்ஸ் தான் மிகப்பெரிய ஒரு பங்காற்றும். அதாவது டிஜிட்டலைஸ் விஷயங்களை, மல்டிமீடியா ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே இந்த என்விடியா சிப் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய இந்த என்விடியா கோலோச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த டீப் சீக் இப்போ டீப் சீக் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களும் சிப்பில் தான் யூஸ் பண்ணாங்க. பட் அந்த சிப் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய, அவங்க அடுத்து பயன்படுத்தக்கூடிய சிப்புகள் நாங்கள் லோக்கலில் தயாரிக்கப்படக்கூடிய சிப்பை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் என்விடியா தான் இந்த மாதிரி கிராஃபிக் கார்டு சிப்புகளை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சீனா இதில் முந்திடக்கூடாது, நம்மை விட ஃபார்வர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதால அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2022 அமெரிக்கா இந்த என்விடியா சிப்புகளை சீனாவுக்கு, சைனாவுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க.
ஆனால் இப்போ தான் தெரியுது சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த 2022 தடைக்கு முன்னாடியே அவங்க வந்து கோடிக்கணக்கான சிப்புகளை வந்து அவங்க ஸ்டாக் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தெரியுது. ஸோ இந்த நிலையில தான் வந்து இப்போது அந்த NVIDIAவுடைய ஷேர் வந்து மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு அமெரிக்காவில் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கே ஒரு ஆட்டங்கன்னு இருக்குது. அமெரிக்க அதிபரே வந்து டீப்சீக்கை வந்து பாராட்டியிருக்காரு. அதாவது பாருங்கள், சைனாவுடைய டீப்சீக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. தட் மீன்ஸ் என்ன, அவர் வந்து சைனாவை பாராட்டினான்னு சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, உடனடியாக அதை என்னென்னு ஃபார்வர்டாகி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அமெரிக்கா போகணுங்கிறதுக்கான ஒரு மறைமுக அலர்ட் அப்படிங்கிற மாதிரி தான், வார்னிங்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அமெரிக்க அதிபர் வேறு வழி இல்லாமல் வாழ்த்தை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சைனாவுடைய டீப்சீக் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காரணத்தால் வந்து அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா நாஸ்டாக்னு சொல்லக்கூடிய அதோடைய ஷேர்ஸ் வந்து 3.7% இறங்கிடுச்சு. அதே மாதிரி S&P 500 இறங்கி இருக்கு. S&P 500 வந்து 1.50% இறங்கிடுச்சு. NVIDIA 17% ஒரே நாளில் சரிவை கண்டுருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை NVIDIA. சரி, இந்த டீப்சீக் வந்து யார் என்ன அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வென்பெங் அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய சைனாவை சேர்ந்தவர் 2015 ஹைஃப்ளையர் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் சென்டரில் ஃபயர் ஃப்ளையருங்கிற ஒரு செக்ஷன் ஆரம்பித்து அதில் டீப்சீக் அப்படிங்கிற பேரோட ஒரு ஏஐயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க தொடங்கியிருக்காரு. இந்த ஏஐ ரிசர்ச் அப்படிங்கிற 2023 அவர் கிட்டத்தட்ட ஒரு ஃபைனலைஸ் பண்ணி அதை வந்து கொண்டு வந்து இப்போ லாஸ்ட் வீக்கில் அதனுடைய ஒரு ஃபைனல் வேர்ஷனை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சைனாவில் பொதுவாக குலைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த அலிபாபா நிறுவனம் கூட வந்து இப்போ இந்த டீப்சீக் வந்து வரவேற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே இப்போ வந்து டீப்சீக்கை வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது. சரி, டீப்சீக்கில் வந்து அப்படி என்ன இருக்குது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லேயே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஏஐ அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ பொதுவாக வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் கூட ரீசெண்டாக அந்த ஏஐ வந்தது அந்த மாதிரி, ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை. பட் இவங்க வந்து நீங்கள் கூகுளில் கேட்குறத மற்ற விஷயத்த எல்லாமே வந்து இந்த ஆப்லேருந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபைலை ரீட் பண்ண முடியும், வெப்பை சர்ச் பண்ணிக்கலாம், என்ன வெப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்டெலிஜென்ட் கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் வந்து ஒரு குயிஸ் மாதிரி கூட அதில் கேட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிடலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து டேட்டா வந்து லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் டீப் திங்க் சால்வ்ஸ், இன்றைக்கி இருக்கிறதுல கிரிட்டிக்கல் திங்கிங் அண்டு ப்ராப்ளம் சால்விங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த வகையில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான டீப் திங்க் சால்வ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் சொல்யூஷனையும் கண்டுபிடிக்கலாங்கிறாங்க. சயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்களையும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம்னு அவங்க ஸ்க்ரீன்ஷாட்லேயே இதை சொல்லி டீப்சீக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கு வித்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அறிவியல் என்பது மிகப்பெரிய கடல், வானம், கேலக்ஸி இதையெல்லாம் தாண்டிய ஒரு நிலையாக இருக்கிறது. ஸோ இன்னும் இந்த டீப்சீக்குங்கிற சொல்லக்கூடிய இந்த ஆழமாக தேடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏஐ ஆப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துவதோடு இன்று உலகத்தில் வந்து இன்று ஆட்டம் காட்டக்கூடிய அமெரிக்காவுக்கு ஆட்டம் காட்டும் ஒரு செயலியாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். நன்றி.